தேங்காய் பால் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதுல 30 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்ந்து இருக்கு. இதுல இப்போ வந்து தேங்காய் பால் சேர்க்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டோமா? சேர்த்துட்டு இந்த பால் வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே போயிட்டு அப்படியே அந்த பால்லாம் அப்படியே கீழே படிஞ்சு ஆம், அப்படியே கீழே அடி பிடிச்சி போயிடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா அது கொதிக்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்கிட்ட எல்லாரும் கேக்குறீங்க, ஏன் நீங்க நிறைய செய்ய மாட்டேங்கிறீங்க? சீக்கிரம் சீக்கிரம் ஸ்டாக் வந்து முடிஞ்சு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த மெத்தட்ல பண்ணும்போது நம்ம நிறைய செய்யக்கூடாது. இதுவே வந்து இதுதான் வந்து ஒரு கரெக்டான அளவா இருக்கும். இதுக்கு மேல செஞ்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதுக்காக தான் சரி எத்தனை தடவை செஞ்சாலும் பரவாயில்ல, ரெடி பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெடி பண்றோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பெரிய அண்டி வச்சு அதுல ஒரு 300 லிட்டர் 400 லிட்டர் எண்ணெய் ஊத்தி காய்ச்சி வச்சோம் அப்படின்னா அது ஒரு ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து சீக்கிரம் வேலை ரொம்ப இல்லாம இருக்கும். ஒரே டைம் வந்து செஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது நல்லா இருக்காது. எப்படி சொல்றது? அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா? இதுல வந்து நம்ம எல்லா மூலிகைகளும் வந்து சேர்த்து பண்ணும்போது, அதோட தன்மை வந்து மாறி போயிடக்கூடாது. கருகி போயிடக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது. இத கிண்டுறதுவே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கையெல்லாம் பயங்கரமா வலிக்கும். இந்த இடம்லாம் அப்படியே சிவந்து போயிடும். இந்த இது புடிச்சு நம்ம கிண்டும்போது, சிவந்து போயிடும். ஏன்னா இதுக்கே அவ்ளோ நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது, நம்ம அதுல செய்யறது வந்து இன்னும் கஷ்டமா இருக்கும். தேங்காய் பால் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்கு. தண்ணியே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு 30 லிட்டர் எண்ணெயிலயும் வந்து இந்த அளவுக்கு அப்படியே ஒரு எவ்வளோ ஒரு இதுவா இருக்கு பாருங்க. ஆ பாலை விட நம்ம பசும்பால் இதையெல்லாம் விட வந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம பால் வந்து காய்ச்சும்போது என்ன ஆகும்னா, அது ஒண்ணுமே ஆகாது. நல்லா அப்படியே பொங்கி வந்துரும். ஆனா தேங்காய் பால் வந்து ரொம்ப மென்மையானது. நீங்க அடுப்புல வச்சு சூடு பண்ணாலே அப்படியே தெறஞ்சு போயிடும். உடனே அது ரியாக்ட் ஆயிடும். நம்ம இதுல வந்து சேர்த்து செய்யறதுனால நல்ல ஈரப்பதம் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஈரப்பதம் கிடைக்கும். ஆ அத நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது எண்ணெயில நல்லா வாசனை வர்றதுக்கும் காரணம் இதான். இந்த மாதிரி செய்யும்போது ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா சின்ன வெங்காயம் வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்மெல் நல்லா இருக்காது. நான் என்னோட எந்த ஆயில்லயுமே வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து போகாது. அப்படின்றப்போ நான் சேர்க்க மாட்டேன். சேர்க்காம வந்து ரெடி பண்றதுனால தான் ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லே வந்து நெறைய வீடியோஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து வெங்காயம் சேர்க்கணும், ஸ்மெல் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னா, நீங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆ நான் என்ன இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, நீங்க உங்களுக்கு ஸ்மெல் வேணும் அப்படின்னா வெங்காயம் சேர்க்காதீங்க. வெங்காயத்த வந்து ஏதாவது ஹேர் பேக் கூட சேர்த்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வெங்காயம் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து எல்லாருமே ஃபீல் பண்றோம் இல்லையா? நினைக்கிறோம் இல்லையா? வெங்காயம் சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. நல்லா இருக்கும் தான், இல்லன்னுலாம் சொல்லல. ஹேர் பேக்கோட சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா ஹேர் ஆயிலுக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் வந்து எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ஒரிஜினலா ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்குது இல்லையா? அது ரொம்ப நல்லா இருக்கும்.